புனிதமான இந்த ஜுமாயினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி உடலும் உடையும் சுத்தமாக இருக்கக்கூடிய நிலைமையிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அல்லாஹுடைய இல்லமாம் இந்த பள்ளிவாயிலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன விடயங்களை எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி கட்டளையாக பிறப்பித்திருக்கின்றானோ அப்படியான ஒவ்வொரு விடயங்களையும் எம்மால் இயன்ற அளவு முயற்சி செய்து எடுத்து நடக்கும்படியும், எதை விட்டு தவிர்த்து நடக்கும்படி ஹராம் என்று தடுத்திருக்கின்றானோ, தடை கட்டளை வைத்திருக்கின்றானோ அப்படியான ஒவ்வொரு காரியங்களை விட்டும் 100% முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய நெஞ்சங்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய வாழ்க்கையிலே எங்களுக்கு தெரியும், எங்களுடைய தூக்கத்திலே அதிகமான கனவுகளை நாம் காணுகின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கனவின் மூலமாக எத்தனையோ விடயங்களை நபிமார்களுக்கு வஹியை கொடுத்தது போன்று அல்லாஹ் எங்களுக்கு காண்பித்து தருகின்றான். ஆனால் அதனை நாம் கணக்கெடுப்பது கிடையாது. எனவே அன்புக்குரியவர்களே, நான் அதிகமாக கனவுகள் சம்பந்தமாக, அதேபோன்று சூனியம் கண்ணூறு சம்பந்தமாக இவைகளை பற்றி எல்லாம் ஏராளமாக பல மிம்பர்களிலே பேசுவதுண்டு. அந்த அடிப்படையிலே இன்று நான் இங்கே எடுத்த தலையங்கம் என்னென்று சொன்ன அன்புக்குரியவர்களே, 7 கனவுகள் இருக்கின்றன. 7 கனவுகள், சபஅத்து அஹ்லாம். அந்த கனவை காண்பவர்கள் சூனியத்துடைய தாக்கத்திற்கு உள்ளாக்கப்பட்டவர்கள், அல்லது பொறாமையினுடைய கண்ணூரினுடைய தாக்கம் இருக்கின்றதே, அந்த தாக்கத்துக்கு உள்ளாக்கப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு காண்பிக்கப்படக்கூடிய கனவு. இந்த கனவை பற்றி தான் இந்த இடத்திலே நான் நான் இந்த இடத்திலே தீர்மானித்திருக்கின்றேன், நினைத்திருக்கின்றேன். அந்த அடிப்படையிலே அன்புக்குரியவர்களே, நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே இறுதியிலும் மிக விசாலமான துஆ இருக்கின்றது. நாம் துஆ செய்ய வேண்டும். இந்த கண்ணூரை விட்டும், சூனியத்தை விட்டும், இந்த பொறாமைகளை விட்டும், இதனுடைய கெடுதிகளை விட்டு முழுமையான பாதுகாப்பை, மின் ஷர்ரி குல்லி ஹாசிதின் வ மின் ஷர்ரி குல்லி சாஹிரின், நாம் அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்து பாதுகாப்பை எடுக்க வேண்டும். துஆ இருக்கின்றதே, இது மிக பிரதானம், மிக முக்கியமான ஒரு விடயம். எனவே நஸ்அலுல் மௌலா தபாரக வ தஆலா ஐ யஷ்ஃபிய குல்ல மஸ்ஹூர், ஒவ்வொரு சூனிய தாக்கத்துக்கும் உள்ளாக்கப்பட்டவர்கள், வ மஹ்சூத், கண்ணூருடைய தாக்கத்துக்கு உள்ளாக்கப்பட்டவர்களிடத்திலே அவர்களுக்கும் ஷிஃபாவை நாம் அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்டுக்கொள்கின்றோம். வா யன்தகிம மின் குல்லி ஹாசிதின், ஒவ்வொரு பொறாமைக்காரர்களை விட்டும், வ மின் குல்லி சாஹிர், ஒவ்வொரு சூனியக்காரர்களை விட்டும், வ மின் குல்லி முஅதி, முஸ்லிம்களுக்கு உலகளாவிய ரீதியிலே பல தொந்தரவுகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், கஷ்டங்களை சித்திரவதைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். வமின் குல்லி மன் அராத பில் முஸ்லிமீன ஈதாஅன் வ தரரன், கெடுதியை நாடுகின்றார்கள், தீங்கை நாடி தீங்கிழைக்கின்றார்கள், நோவினை கொடுக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இவைகளை விட்டு அல்லாஹ்விடத்திலே இந்த புனிதமான இந்த நேரத்திலே துஆ செய்தவர்களாக அந்த 7 கனவுக்குள்ளாலே நான் போகிறேன். ஆரம்பத்தில் நாங்கள் விளங்கிக் கொள்ளணும் அன்புக்குரியவர்களே, ஏதோ கனவை பற்றி பேச போகிறாரு, அதனால் கவனம் இல்லாமல் நாங்கள் இருந்துட்டோம் என்று சொன்ன அன்புக்குரியவர்களே, சில முக்கியமான மிக பிரதானமான விஷயத்தை நாங்கள் தவற விட்டவர்களாக இருக்கும். ஏனென்று சொன்னால் அந்த 7 கனவுல ஏதாவது ஒரு கனவு அல்லது 7 பல கனவு நாங்கள் கண்டவர்களாக இருப்போம். அது எங்களோட வாழ்க்கையிலும் குறுக்கிடலாம், அது வந்து போக சான்ஸ் இருக்குது. எனவே அன்புக்குரியவர்களே, நாங்கள் அந்த விடயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கோம். முதலாவது கனவு அல் ஹுல்முல் அவ்வல். ஹுல்ம் என்று சொல்கிற நேரத்தில் அன்புக்குரியவர்களே, கனவுல 2 விஷயம் இருக்குது. ஒன்றைக்குது ருஹ்யா, அரபியில் 2 கனவுக்கு 2 வார்த்தையை சொல்லுவோம். ஒன்று ருஹ்யா, ருஹ்யத்தும் மினல்லாஹ், அல் ஹுல்மு மினஷ் ஷைத்தான். ஹுல்ம் என்றது அது கனவு தான், ருஹ்யா என்றாலும் கனவு தான். ஆனால் ருஹ்யா அல்லாஹ்வுடைய புறத்தால் வாருது, ஹுல்ம் என்றது ஷைத்தானுடைய புறத்தால் வாருது. இதை நாங்கள் விளங்கி வச்சுக்கொள்வோம் அன்புக்குரியவர்களே. அந்த அடிப்படையில் ஒரு மனிதன் கனவுல காண்றான், ஜனாசாவை கனவுல காண்றான். அவருடைய கனவுல ஃபீ மனாமிஹி ஜனாசாவை காண்றாரு.
ஐயரா அன்னஹு யசீரு ஃபில் ஜனாயிஸ், ஜனாஸால இவர் பொய்த்து கொண்டிருக்கிறார். இப்படியான ஒரு காட்சியை காண்றாரு. வயரா நஃப்ஸஹு யம்தி பைனல் மகாபிர், கபரடியால் பெய்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்பராவால் பெய்த்து கொண்டிருக்கக்கூடிய கனவு. அது இரவிலையாக இருக்கலாம், ஃபீ லைலின் அவு ஃபீ நஹாரின் ஃபீ ஹவுஃபின், அது அவர் அச்சத்தோடையாக இருந்தாலும் சரி, பகலிலையாக இருந்தாலும் சரி, இரவிலையாக இருந்தாலும் சரி, திடுக்கத்தோடையாக இருந்தாலும் சரி, அல்லது அவர் காணக்கூடிய அந்த காட்சியிலே அவரை கொண்டு போய், அவர் கனவிலே இருக்கின்றார், தூக்கத்திலே இருக்கின்றார், அவர் உயிருடன் தான் இருக்கின்றார், ஆனால் அந்த கனவிலே அவரை கொண்டு போய் அடக்கம் செய்கின்றார், புதைக்கின்றார்கள் என்று சொல்லலாம். இவர் உயிருடன் தான் இருக்கின்றார். இது காணக்கூடிய கனவு. அன்புக்குரியவர்களே, இப்படி காண்றார். இவர் எல்லா பக்கத்தாலையும் முயற்சி செய்கிறாரு, எல்லா புறத்தாலும் உதவி எடுக்க உதவி நாடுகின்றார். ஆனால் அவரால் ஒன்றும் செய்ய இயலாது. இப்படி ஒரு கனவை அவர் காண்றார். இப்படி ஒரு கனவை காண்றாரு. அன்புக்குரியவர்களே, சில சூனியங்கள் மக்பரா, அதாவது மையவாடிகள், பாதைகள் வைக்கப்படும். அம்மா ஃபில் மகாபிர் கமா யஸ்னஉ ஸஹரா அல் கஃபரா, சூனியக்காரர், காஃபிர்கள், குஃப்ரியத்தான விஷயங்களை செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்களே, அதனுடைய பாதைகளே மக்பராக்களை தேடி, நாங்கள் அரபியிலே மக்பரா என்று சொல்லுவோம், அன்புக்குரியவர்கள் புதைகுழி என்று சொல்லலாம். அதை செய்யக்கூடியவர்கள் நாடி செய்கின்றார்கள். அன்புக்குரியவர்களை, இதை சொல்லக்கூடிய நேரத்திலே நான் ஆரம்பத்திலே பரிமாறிக்கொள்ள வேண்டும் மிக முக்கியமான ஒரு விடயம். சூனியம் என்று சொன்னால் அன்புக்குரியவர்கள் எங்கள் எல்லோருக்கும் தெரியும். இந்த சூனியம் அன்பு நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்யப்பட்டுச்சு. சஹீஹான ஹதீஸ்ல ரிவாயத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கான, அதையும் மறுக்கின்றார்கள் ஒரு கூட்டம். நாங்கள் இதனை பப்ளிக்காக பேசுகிறோம், உலகத்துக்கும் பேசுகிறோம், எங்களுடைய ஒவ்வொரு ஹுதுபாக்களும் தளங்களில் போடப்படுகின்றது, வேண்டிய உலகத்தில் எங்கிருந்தும் பார்க்கலாம். பல தலைப்புகளிலே இந்த விடயங்கள் பேசிக்கொண்டே வாரோம். ஏனென்று சொன்னால் இந்த விடயங்களை கவனமாக இருக்க வேண்டும், அலர்ட்டாக இருக்க வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வாழ்க்கையை வீணாக்கி கொள்ளக்கூடாது. நோயை விளங்குறது இருக்குதே, இது அறவாசி மருந்து. எத்தனையோ பேர் நோயை விளங்காமல் நோய்க்கு மருந்து எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. என்ன நோய்னு தெரியா, டாக்டருக்கும் தெரியா, போயிட்டு செக் பண்ணாங்க, செக்கப்பில் காட்டுது இல்லை, நோய் விளங்காமல் அவருக்கு மருந்து கொடுக்கவும் முடியாது அந்த வைத்தியருக்கு. அன்புக்குரியவர்களே, எனவே மிக முக்கியமான மிக பிரதானமான ஒரு விடயத்தை தான் இந்த இடத்துல நான் சுட்டி காட்ட வாரேன். وقد واجه النبي صلى الله عليه وسلم وقد تعرض النبي صلى الله عليه وسلم لهذا السحر. இந்த சூனியத்துடைய தாக்கம் அன்புடைய முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்டது. சுஹைரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கமா ஃபி ரிவாயத் அல் இமாம் அல் புகாரி, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் உடைய ரிவாயத்தில் நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியப்பட்ட செய்தியை அவர் பதிவு செய்கிறார். கமா காலத் சய்யிதத்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஹிர ஃபகான யுகைல், சூனியம் செய்யப்பட்டது. ஆனால் மறுமையுடைய விடயங்களுக்கு, ஆகிரத்துடைய ஷரியாத்துடைய அல்லாஹ்வுடைய தொடர்பு இருக்கக்கூடிய விடயங்களுக்கு அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த தாக்கம் வித்தியாசம் விளங்கவில்லை. ஆனால் அவர்களுக்கு துனியாவுடைய விஷயங்கள், சாப்பிட்றது, குடிக்கிறது, துனியாவுடைய நாங்கள் பொதுவாக நோமலாக செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய எங்கட வேலை வெட்டிகள் இருக்குதே, இதுகளில் சிக்கல் ஏற்பட்டது. மனைவிட்ட போகிறதுக்கு சிரமமாயிடுச்சு, சாப்பிட கஷ்டமாயிடுச்சு, குடிக்க கஷ்டமாகிடுச்சு. அன்புக்குரியவர்களை, தெளிவாக எழுதப்பட்டிருக்குது. وصنع الشيء ولم يفعله أنه فعل والأشياء التي كانت تخيل نبي كانت أشياء من الأعمال الدنيوية. துனியாவுடைய விஷயங்களில் தடங்கள் ஏற்பட்டது. அன்பு நபி முஹம்மது ஆகிரத்துடைய விஷயங்கள் அப்படி ஏற்படல. லைஸ லஹா அலாகா மின் பஈத் வலா மின் கரீப் பிஉமூரி ஷரீஆ, ஷரியத்துடைய விஷயங்கள் அது சின்ன பெரிய விஷயமாக இருந்தால் அவங்களுக்கு தாக்கம் ஏற்படல. குர்ஆன் ஹதீஸுடைய விஷயத்தில் அவங்களுக்கு ஏற்படல. ஆயிஷா நாயகி சொல்லி காட்டுறாங்க ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவங்க வக்கான இந்தி என்னிட தான் இருந்தாங்க, அந்த நேரம் அந்த சந்தர்ப்பம் எனக்கிட்ட தான் இருந்தாங்க. வக்கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதுஉ கஸீரன், அதிகமாக துஆ செஞ்சாங்க. நாங்கள் மருந்து எங்கே தேடுற அன்புக்குரியவர்களே, எங்களுக்கு ஒரு பிரச்சனைண்டா ஒருத்தர் கோல் பண்ணுற துருவா, அவர் வைத்தியராம், சூனியக்காரர். அன்புக்குரியவர்களே, அவர் கேட்குற உங்களுக்கு உங்களோட பேர் என்ன, உங்களோட அட்ரஸ் என்ன, நான் இது கொஞ்சம் உங்களோட பாஷையில் பேசுகிற அன்புக்குரியவர்கள், எங்களை கொழும்புல மலிஞ்சி நாங்கள் எங்கே போகிறோம், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை எங்கே போச்சு, அவர் எல்லாம் கேட்டு இவர் உள்ள ஜாதகம் எல்லாம் சொல்லுவார். வீட்டில் நடக்கிற இவரை நடக்கிற ஒரு நாளைக்கு 100 பேர் கோல் பண்ணால் 100 பேர் பிரச்சனை இவர் சொல்லுவார். சுபஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய அநியாயம், எவ்வளோ பெரிய ஏமாற்றம். சிந்திக்கிறது இல்லையா, யோசிக்கிறது இல்லையா? சூனியம் இருக்குது உண்மை, சூனியம் உண்மை. அதனால் இப்படி யாருக்கும் சொல்ல இயலாது. புஸ்தகத்தை பெரட்டி கணக்கு பார்த்து
பேரை கேட்டு உம்மட பேரை கேட்டு உம்மட பேரை கேட்கறது இருக்குதே, இது அன்புக்குரியவர்களே இது சம்பந்தமான பல வருட ஆய்வுகள் நாங்கள் செஞ்சோம், படித்தோம். உம்மட பேரை கேட்கிறதே சூனியத்துடைய 12 அடையாளங்கள் முதல் அடையாளம் எங்கே நாங்கள் எங்களோட சமூகம் இருக்குது. நாங்கள் எத்தனையோ பேருக்கு ட்ரீட்மெண்ட் செஞ்சோம் அன்புக்குரியவர்களே. குஃபுரான ஷிருக்கான விஷயங்கள், பிதஅத்தான விஷயங்களில் போயிட்டு அந்நியவங்கள்ட்ட போயிட்டு அன்புக்குரியவர்களே தண்ட பணத்தை வீணாக்கி அன்புக்குரியவர்களே பல சோதனைகளுக்கு இலக்காகி திருப்பி வராங்க. எவ்வளோதான் சோதனை வந்து அல்லாஹ் நாடி இருந்தால் அந்த சோதனைகளை நாங்கள் பொறுமையாக இருப்போம். அல்லாஹ் எங்களுக்கு சோதனையை தாரன்னு சொன்னால் அந்த சோதனைகளை நாங்கள் பொறுமையாக இருப்போம், மௌத்து முட்டு பொறுமையாக இருப்போம். அன்புக்குரியவர்கள் அதுக்கு நாங்கள் மறந்து செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த தாக்கம் ஏற்பட்டது. அன்னஹு சுஹிர ஃபி மிஷ்டின் வ முஷாதா, சீப்புக்கு சொல்ல சீப்பில் என்ன செஞ்சிச்சு, அன்பு நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்யப்பட்ட சூனியம் சீப்பில் என்ன செய்யப்பட்டது, கட்டப்பட்டது. அந்த அதிலே 2 முஷாபா என்று சொன்னால் பேனுக்கு வரக்கூடிய சீப்பு, மற்ற ஹேயாக்கம். அன்புக்குரியவர்களே அப்படியே அதை எழுதப்பட்டு இருக்கின்றது. வகான ذلك في بئر يسمى ذروان, பிஅரு தர்வான் என்று சொல்லக்கூடிய கிணற்றுல சூனியம் செஞ்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போடப்பட்டுச்சு. அந்த தண்ணீருடைய கலர் எப்படி இருந்துச்சு, மருதோண்டி இருக்குதே, அந்த மருதோண்டியுடைய போட்டத்துக்கு பின்னால் வரக்கூடிய அந்த சிகப்பு நிறம் இருக்குதே, அந்த நிறத்துக்கு அந்த தண்ணி மாறி இருந்தது. அவ்வளவு கொடூரம் தான் அது. வதலீலுன் அலா ஷித்தத்தில் ஈதா, அந்த நோவினை ரசூலுல்லாஹ் இப்படி தாக்கப்படணும் என்ற அந்த பவர் தான் அந்த தண்ணியில் காண்பிக்கப்பட்டது. எனவே அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஅர்ரத லஹு நபி ஃபதஆ அன்-நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சூனியம் தாக்கப்பட்டு விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார். இது விரிவான விஷயம். துஆ எவ்வளவு பெரிய மருத்துவம் தெரியுமா? துஆ செய்வோம். துஆ இது மிக முக்கியம். நாங்கள் செய்ய வேண்டியது எங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு முதலாவது துஆ செய்யணும். வஸ்தஆத பில்லாஹ், அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடினான். வஸ்தஆத பில்லாஹ் ஹத்தா கஷஃபல்லாஹு அன்ஹு, எது வரைக்கும் என்று சொன்னால் இந்த பிரச்சனையை யாரும் நீக்க முடியும்? செய்யப்பட்ட சூனியத்தை சூனியக்காரர்களால் நீக்க முடியுமா? இல்லாமலாக ஆக்க முடியுமா? ஹத்தா கஷஃபல்லாஹு அன்ஹு ذلك السحر, அந்த சூனியத்தை அல்லாஹ் தான் இல்லாமல். உலகத்திலே அல்லாஹ் சூனியத்தை வைத்துத்தான் இருக்கின்றான், கண்ணூரை வைத்துத்தான் இருக்கின்றான். அன்புக்குரியவர்களே, இது ஹதீஸில் சொல்லப்பட்ட குர்ஆனுடைய எத்தனை ஆயத்தில் சிஹரை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். நான் இறுதியில் இன்ஷா அல்லாஹ் அந்த ருக்கையாவுடைய ஆயத்துக்களை சொல்லி காட்டுறேன். அந்த ஆயத்துக்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றேன் அந்த பகுதி வரக்கூடிய நேரத்தில். எனவே ருயா ஹுல்ம் இப்படி 2 விஷயம் இருக்குது. நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. குல் சூராவுடைய விஷயத்தில் வந்திருக்கதே ஆகப்பெரிய மருத்துவமாக இருந்துச்சு. அன்புடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சிஹரிலிருந்து வெளியே வாரத்துக்கு ஷிஃபாவுக்குரிய மிகப்பெரிய ஒரு மருத்துவமாகத்தான் குல் சூரா இருந்தது என்பதாக வேற ரிவாயத்துக்களில் வந்திருக்குது. எனவே முதலாவது அன்புக்குரியவர்களே கனவு மையத்தை நான் மக்பராவுடைய விஷயம் சொல்லி வந்தேன். அன்புக்குரியவர்களே அந்த கனவை காண்றது. இப்போ சூனியம் கண்ணுடைய தாக்கம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது என்பதற்குரிய அடையாளம். இரண்டாவது அடையாளம் அல் ஹுல்மு ஸானி. எனவே ஹுல்மு பைத்துக் கொண்டிருக்கு, ருயா அல்ல, ஷைத்தானுடைய புறம் இது. ஹுல்மு ஸானி ஐயரல் இன்சான் ஃபி மனாமிஹி அல் அகாரிப வஸ்ஸுஅபான் வஸஆபீன். ஹய்யா என்றாலும் பாம்புக்கு தான் சொல்ற, ஸுஅபான் ஸஆபீன் என்று சொன்னாலும் பாம்புக்கு சொல்றது, அக்ரப் என்று சொன்னால் தேலுக்கு சொல்றது. தேல பாம்பை இவர் கனவுல காண்றார். ஃபி மனாமிஹி, இதை காண்றார். அது திருப்பி திருப்பி அந்த கனவுல வந்து கொண்டே இருக்குது, ரிப்பீட் ஆகி. கவனமாக இருக்கணும். யதுல்லு அல சிஹர், யதுல்லு அலல் ஹசத், யதுல்லு அலல் ஐன், யதுல்லு அலல் அது. எங்களோட கிட்ட ஒரு விரோதி இருக்கின்றான். கண்ணூருடைய தாக்கம் எங்களுக்கு இருக்கின்றது. ஹசத் பொறாமையுடைய சூனியத்துடைய தாக்கம் எங்களை நெருங்கி இருக்கின்றது என்பதை காட்டக்கூடிய அடையாளம். அல் ஹஃபி அல்லதி யகீதுலக, எங்களை சதி செய்யறதுக்கு வரக்கூடிய சதிக்காரன் கிட்ட வந்துட்டான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தேலை காட்டுவதன் ஊடாக, இந்த பாம்பை எங்களுடைய கனவிலை காட்டுவதன் மூலமாக எங்களுக்கு அல்லாஹ் காட்டித்தாரான். ஆனால் அன்புக்குரியவர்களே, நாங்கள் கனவு கண்டுட்டேன்னு அதை பற்றி ஒரு கணக்கும் இல்லை.
கனவுக்கு ஆதாரம் பின்னால் சொல்கிறேன் அன்புக்குரியவர்களே. என்ன நாங்கள் விட்டுட்டோம், எங்களுக்கு ஏற்படக்கூடிய கெடுதியால் ஈதா. அன்புக்குரியவர்களே, குறிப்பாக நாங்கள் இந்த விஷயத்தை, நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயத்தை ரொம்ப கவனமாக கேட்டுக்கோங்க. ஹாஸத்தன் மினல் அகாரிப், குறிப்பாக எங்களோட நெருங்கின உறவுகளால் தாக்கங்கள் ஏற்படும். ஹாஸத்தன் மிம்மன் ஹும் கரீபூன மின்க, எங்களுக்கு எங்களோட நெருக்கமாக எங்களை சூழ இருக்கக்கூடியவங்களால் இந்த பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நெருங்கின உறவுகளால் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே போல் நாங்கள் எங்கள் வியாபாரம் கொடுக்கல் வாங்கல், எங்களுடைய பிரயாணம், எங்கள் புழக்க வழக்கங்கள் இருக்குதோ, ஹாஸத்தன் மிம்மன் ஹும் யஅலமூன ஹயாத்தக், எங்களுடைய வாழ்க்கை வட்டத்தை பற்றி நல்லா தெரிஞ்ச, எங்களோட சைக்கிளை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க அன்புக்குரியவர்களே, இதனூடாக ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்போ இதை காட்டக்கூடிய அந்த கனவு தான் அந்த அகாரி பாம்பினுடைய தேளினுடைய கனவு. ஆனால் மறுமுனையில் நாம் வீண் சந்தேகம் கூடவே கூடாது. அடுத்தது, இப்படி நான் ஆரம்பத்தில் சொன்னேனே, சூனியக்காரர்களிடத்தில் பேரை சொல்லி அடையாளங்களை சொல்லி அட்ரஸை சொல்லி உங்களோட பேர் என்ன, உங்களோட வீட்டு அட்ரஸ் என்ன, உங்களோட வயதத்தில் உங்களோட உம்மோட பேர் என்னான்னு கேட்டுட்டு ஜாதகம் சொல்கிறாங்களே, இவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு கொஞ்ச நேரம் உங்களோட பேசுவாங்க, நீங்களே விளங்காமல் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்தில் என்ன செய்வீங்கன்னா உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் சொல்லிடுவீங்க. அதுக்கு பின்னால் நீங்கள் போட்ட போலே உங்களுக்கு திருப்பி அடிப்பாங்க. ஒரு 5 நிமிஷம் பேசினா அந்த கலையை அவங்க கற்று இருக்கின்றார்கள். ஏமாற வேண்டாம் அன்புக்குரியவர்களை. 5 லட்சம் செலவழித்து இந்தியாவிலிருந்து ஹயர் பண்ணி இந்த கொழும்புல மருத்துவம் செய்திருக்கின்றார்கள். நோ சக்சஸ், எந்த சக்சஸும் இல்லை. 5 லட்சம். ஏன்னா அவர் சொல்ற விஷயத்தை நம்புறது. உங்களோட கொங்கிரீட்டை உடைச்சி, உங்களுக்கு செய்யப்பட்ட புதைக்கப்பட்ட சூனியத்தை உங்களோட கொங்கிரீட்டை உடைச்சி எடுத்து காட்டுறேன். உங்களோட சோறுக்குள்ளால் இருக்குது, உடைக்கணும். எத்தனை ரெஸ்டாரண்ட், சில மஸ்ஜிதுகளில் கூட அன்புக்குரியவர்களே புதையல் இருக்குது என்று சொல்லி, நான் இது சம்பந்தமாக ஜின் ஷைத்தான்கள் சம்பந்தமாகவும் பேசுறது அன்புக்குரியவர்களே. தண்ணி வருது, உடைக்க போகிறான், உள்ளுக்கு புதையலிக்குன்னு சொல்லிக்கிறான் மிம்பர்கிட்ட சமீபத்தில். அன்புக்குரியவர்களே, ரெஸ்டாரண்ட் நடுவில் அப்படியே உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய இடம் அப்படியே ஃபுல்லாக தோண்டி, ஏன் இதை தோண்டி வச்சுக்கிறீங்க, பெரிய மலை மாதிரி தோண்டி வச்சுக்கி, மலை மாதிரி ஏன் இதை தோண்டினீங்கன்னு கேட்டால், தண்ணி எடுக்க போகிறோம். நடு ரெஸ்டாரண்ட்டில் என்ன செய்ய போகிறாங்க, தண்ணி எடுக்க போகிறாங்களா அன்புக்குரியவர்களே? புதையலிக்குதுன்னு சொல்லி மேலால் இருந்து கீழே உள்ளுக்குள்ளது விளங்குது, மண்ணுக்கு மேலால் இருந்து மண்ணுக்குள்ளுக்குள்ளது விளங்குது. இது யாருக்கு விளங்கும்? யாருக்கு விளங்கும்? அல்லாஹ்வுக்கு அவருடைய தூதருக்கு தான் விளங்கும். அந்த சக்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதருக்கு கொடுத்திருக்கின்றார். அது தவிர யாருக்கும் விளங்காது. அடித்து சொல்லுகின்றோம், ஏழுமாக இருந்தால் ஆதாரத்துடன் கொண்டு வந்து காட்டுங்கள் பார்ப்போம். நீங்கள் உண்மையான ஜாதகக்காரர்களாக இருந்தால், சூனியக்காரர்கள் இருந்தால், மிம்பரிலிருந்து பப்ளிக்காக சொல்றோம். அவர் உள்ளுக்கு இந்த எடுத்து காட்டுறது என்னத்தையே தெரியுமா? அவர் கொண்டு வந்து புதைச்சத்தை தான் அவர் எடுத்து காட்டுவார். இவங்க அதை கண்டுட்டு லட்சக்கணக்கு கொடுத்தாச்சு, வீணாக்கியாச்சு. ஒரு நாளும் முடியாது. பொய்யான விஷயங்கள் அன்புக்குரியவர்களை நாங்கள் ஏமாறோம். எனவே அல் அகாரிப் அல் ஹையா, இதை கனவுல காண்றது இருக்கிறது. அன்னல் அகாரிப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தேருடைய விஷயத்தில் விசேஷமாகவே சொன்னார்கள். ஹரத்தில் ஒன்றும் கொலை செய்ய இயலாது, ஹரத்தில் கொலை செய்ய இயலாது. ஆனால் நீங்கள் இந்த தேலை உங்களோட வீட்டுக்கு வெளியில், வீட்டுக்கு உள்ளுக்கு வந்ததை கண்டா, வீட்டுக்கு வெளியில் உள்ளுக்கு கண்டீங்க, எங்கே கண்டாலும் நீங்கள் என்ன செய்யுங்க, சான்ஸே கொடுக்க வேணாம், உசுரோடு அனுப்பிடுவோமே, தேலை கொண்டு போடுங்க. லா அன்னல் அக்ரபலா யன்பகி லஹு வலா யம்ஸஹ், இப்படியே உலமாக்கள் எழுதியிருக்கின்றார்கள். ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்றது, ஐயுக்தலல் அக்ரப் ஹத்தா வலவ் கான ஃபில் ஹரம், ஹரத்தில் கண்டாலும் கொண்டு போடுங்க. எதை? தேலை. தேல் இருக்கின்றதை, இந்த தேலை அல்லாஹ் கனவுல காட்டுவான். எங்களுக்கு சூனிய தாக்கம் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை எங்களுக்கு புரிய வைப்பதற்காக வேண்டி நாங்கள் இப்போ இதுக்கு பிறகு கவனமாக இருக்கணும். அன்புக்குரியவர்களே, அல் ஹுல்மு சாலிஸ், மூணாவது கனவு யரல் இன்சான் ஃபில் மனாம் அத்தம் யஸீலு மின்ஹு, ரத்தத்தை கனவு காணும். நிறைய பேர் கால் பண்ணி சொல்லுவாங்க, ரத்தத்தை கனவு கண்டோம்.
ரத்தம் வடியுது உடம்புல, உடல் உறுப்புக்கல்ல, உடம்புல இருக்கக்கூடிய வெட்டு காயத்தில் இருந்து அல்லது உடம்புல கொப்பளித்து கொண்டு வருகுது. இப்போ இது என்ன அடையாளத்தை காட்டுதுன்னு சொன்ன அன்புக்குரியவர்களே, இது எங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டு இருக்குது அல்லது எங்களுக்கு கண்ணூருடைய தாக்கம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. சூனியம் செய்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது, சாப்பிட கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை காட்டுகின்றது. குத்து காயங்கள் அன்புக்குரியவர்களே, அதே போன்று ரத்தம் வரக்கூடிய இந்த கனவு, இது தெளிவாக கனவுடைய தாற்பயத்திலே உலமாக்கள் அழகான முறை எடுத்தெழுதியிருக்கின்றார்கள். உங்களுக்கு நம்பிக்கையான உலமாக்கள் இருந்தால் இதை பார்த்து சொல்லி அவர்களிடத்திலே கேட்டு பாருங்கள், அவர்கள் பார்த்து சொல்லுவார்கள் கனவுடைய விளக்கத்திலே. அல்-ஹுல்மு ராபி அன் தரா அல் இன்சான் ஃபி மனாமிஹி அல் கிலாப். 4வது கனவு இருக்குதே அன்புக்குரியவர்களே, அந்த 7ல் 4வது நாய்களை கனவுல காண்றது. குறிப்பாக ஹாஸத்தன் அல் கிலாப் சௌதா, கருப்பு நாய் கனவு காண்ற செய்தி நிறைய வரும். கருப்பு நாயை கனவுல காண்றார். வல் ஹயவானாத் அல் முஃப்தரிஷா, வேட்டை மிருகங்கள் இருக்கிற வேட்டையாடி சாப்பிடக்கூடிய சிங்கம், அதை போல ஓநாய், இப்படியான வேட்டையாடி சாப்பிடக்கூடிய அந்த மிருகம் இவைகளை காண்றது, கருப்பு நாயை காண்றது. இது அன்புக்குரியவர்களே சில சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு நெருக்கமானவர்கள் எங்களை தாக்க, எங்களுக்கு சூனியம் செய்வதற்கு, அவர்களினூடாக எங்களுக்கு கண்ணூறு தாக்கம் ஏற்படுறதுக்குரிய அடையாளம் தான் இந்த கனவாக இருக்குது. அது பின்னால் வருகுது, அந்த மிருகம் அது எங்களை தாக்க வருகுது, அது எங்களை விரட்டி வருகுது. இப்படியான அமைப்பில் ஏதோ ஒரு ரீதியில் காண்றாரு. ஒருப்பமா தக்கூமுமின் நௌமி கிளம்பக்கூடிய நேரத்தில் அன்புக்குரியவர்களே, இவர் கவலையோட திடுக்கத்தோட அழுதவராக பயம் அவரை ஆக்கிரமித்த அந்த நிலைமையில் இவர் எழும்புற நேரம் அப்படி ஒரு கவலை, ஒரு திடுக்கம் இந்த கனவை கண்டுகொண்டு, இது சூனிய தாக்கம், கண்ணூறு தாக்கம் ஏற்பட்டிருக்கக்கூடிய அடையாளம். அடுத்ததாக அல்-ஹுல்மு ஹாமிஸ், 5வது கனவு அன்புக்குரியவர்களே. அல்-ஹுல்மு ராபி 5வது கனவு சுகூத்துல் அஸ்னான். எங்களோட பல்லுகள் இருக்குதே, இந்த பல்லு விழக்கூடிய கனவுல நாங்கள் காண்றோம் பல்லு விழுகுது. கனவு காணக்கூடியவர் குல்லஹா டோட்டலாக விழுகுது. ஆனால் எந்த காரணமும் இல்லை, பிலா சபபின் பிலா மரதின் பிலா ஐஷின், வேற எந்த ஒரு நோயோ காரணமோ வேற எந்த ஒரு இதுவும் இல்லை, ஒரு இன்சிடென்ட் எக்ஸிடென்ட் ஆகிச்சு அப்படி ஒன்றும் இல்லை. பல்லு அது ஒரு செட்டாக 2-3 விதத்தில் என்ன செய்யுது, டோட்டலாக இவருடைய பல்லுகள் எல்லாம் விழக்கூடிய கனவு. அன்புக்குரியவர்களே, இது சாப்பிட கொடுக்கப்பட்டிருக்குது, குடிக்க கொடுக்கப்பட்டிருக்குது என்பதை காட்டக்கூடிய கனவாக இருந்து கொண்டிருக்கின்றது. மனிதனுடைய ஆரோக்கியம் பாலாகிடும். ஃபிஸஹத்தில் இன்சான், அவனுடைய ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்பட போகுது, பலகீனம் ஏற்பட போகுது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கனவினூடாக காட்டுறாரு. அவர் டாக்டர்கிட்ட போறாரு, அவருக்கு இருக்கக்கூடிய வருத்தத்துக்கு போய்த்து பார்த்தா டாக்டர்கிட்ட எந்த செக்கப்லையும் காட்டுது இல்லை, அவரும் மருந்து தாரத்துக்கு ரெடி இல்லை. இன்றைக்கு எத்தனையோ நோயாளிகளுக்கு அந்த நிலைமை இருக்குது, எந்த செக்கப்லையும் காட்டப்படுகிறது. சூனியத்துக்கு அடையாளம் அன்புக்குரியவர்களே, அதுக்குரிய மருத்துவத்தை நாங்கள் செய்வோம். அதே போல அல்-ஹுல்மு சாதிஸ், 6வது கனவு யரா அர்-ராஇ ஃபி மனாமிஹி அல்-அம்வாத், மையத்துகளை கனவுல காண்றது. அம்வாத் மையத்துகளை காண்றது. மையத்து வருகுது, அந்த மையத்து தானே, அது கனவுல தானே அன்புக்குரியவர்களே. அந்த மையத்தை அவரோட கனவுல பேசக்கூடிய காட்சி பாவத்துடைய தூண்டுதல்களை ஏற்படுத்துது. அது அன்புக்குரியவர்களே களவெடுக்க சொல்கிற மாதிரி, கொலை செய்கிறதுக்கு வழிகாட்டுற மாதிரி, பெரும் பாவங்களை செய்கிறதுக்கு வழிகாட்டுற மாதிரி, இப்படி அந்த மையத்துகளோட பேசுது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கனவினூடாக தலாலா வ இஷாரா வ ரம்ஸியா, சில அடையாளங்கள், சில சைக்கிணைகள், சில ஆதாரங்களை அல்லாஹ் எங்களுக்கு காட்டுறான். அல்லாஹுடைய சில சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் எங்களுக்கு அனுப்புகிற குறும் தகவல் மெசேஜ். கனவென்று சொன்னால் அன்புக்கு நம்புறதில்லை, நாங்கள் நம்புறதில்லை, நுணுக்கமாக இருப்போம். அல்லாஹுடைய தொடர்பை நாங்கள் சீராக்கினா அல்லாஹ் எங்களுக்கு காட்டுவான். இது சிஹர், கவனமாக எலும்பு, வந்தபே யகவா, நீ விழித்துக்கொள், நீ என்ன செய், வெற்றி பெறு, தோல் வாழ்க்கையை தோத்துக்காதா. இந்த கனவின் உனக்கு தாக்கம் ஏற்பட்டு நீ கணக்கில்லாமல் இருந்து யுஃப்தி அலல் மவுத், நீ என்ன ஹதீஸ்ல தெளிவாக வந்து இருக்குது. சூனியம் கண்ணூறு எங்க கொண்டு போய்த்து சேர்க்கும், கபருக்கு கொண்டு போய்த்து சேர்க்கும். யுஃப்தி அலல் மவுத், மவுத்தாக்கிடும் கணக்கில்லாமல் இருந்தா.
எத்தனையோ நோய்களில் பாதிக்கப்பட்டவங்க சூனியங்களில் தாக்கத்துக்கு ஏற்பட்டவர்கள். அன்புக்குரியவர்களை அல்லாஹ் சொல்கிறான், நீ இப்போ வெற்றி அடை, அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடு, குர்ஆனின் பக்கம் திரும்பு, வர்ஜி இலல் குர்ஆன், அல்லாஹின் பக்கம் ரப்பின் பக்கம் முன்னோக்கி நல்லா எங்களை சுட்டி காட்டுறான். 7வது கனவு அன்புக்குரியவர்கள், ஹுல் முசாபிய அன்சரா உனாசன் லா தஅரிஃபுஹும் ஃபில் மனாம். சில மக்கள் அவங்கள முன்பின் தெரியா கனவுல வந்தாங்க, அவங்களோட அடையாளம் அவங்க யார் எவருன்னு தெரியாது, ஊருக்காரனும் இல்லை, அவரை யார் அவர் பற்றி எந்த தொடர்பும் இல்லை, வந்திருக்கிறாரு. வந்து உங்களோட வீட்டுக்குள்ளுக்கு வந்து வீட்டுக்குள்ளுக்கே நுழைஞ்சி உங்களோட ரூமுக்குள்ளுக்கே வைத்து உங்களோட அலுமாரியெல்லாம் உளர்த்தி கொண்டு இருக்கிற மாதிரி ஒரு கனவு. அன்புக்குரியவர், இதுவும் சூனியம், கண்ணூருடைய தாக்கம் எங்களை முன்னோக்குது என்பதற்குரிய அடையாளம் தான் அன்புக்குரியவர்களே. இப்போ நான் கனவுகளை பற்றி சொன்னேன் அன்புக்குரியவர்களே. கனவுகளில் இமாம்கள் எழுதியிருக்கக்கூடிய கிதாபுகள் எழுதியிருக்கக்கூடிய இந்த விஷயங்களை பற்றி தான் சொன்னேன். இப்போ உங்களோட உள்ளத்தில் வந்திருக்கும் இந்த கனவை நாங்கள் எப்படி நம்புகிற, கனவுக்கு ஆதாரம் மீக்குதா? ஆதாரம் மீக்குதா? சூனியத்தை நம்புகிறாங்க இல்லை, எவ்வளோ தான் சிகரை பற்றி பேசினாலும் நம்புகிறாங்க இல்லை. தம்ருல் மதீனா ஈச்சப்பழம் சம்பந்தமாக ஹதீஸ் வந்திருக்கு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்ட சம்பவம் அப்படியே சஹீஹ் ரிவாயத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இல்லைன்னு வாதாடி கொண்டு இருக்கிறாங்க. மன் தஸப்பஹ பிஸப்இ தமராத்தின் மினல் அஜ்வா, அஜ்வா ஏலீச்ச பழம் யார் காலையில் சாப்பிடுவாங்களோ சஹீஹான ஹதீஸில் வந்திருக்குது. ஏன்னா அவருக்கு சூனியத்துடைய தாக்கம், அதே போல நஞ்சி கொடுக்கப்பட்டாலும் அஜுவா ஈச்சப்பழம் எக்ஸ்பான்சிவ், அதை சாப்பிட்டு இருந்தால் அதனுடைய தாக்கம் ரிசல்ட் வெளியாகாது. நஞ்சி குடிச்சு மௌத்தா போயிட்டார், இறந்து போவார், அல்லாஹ் பாதுகாப்பான். லம் யுஸிபுஹு சும்முன் வலா, அவருக்கு நஞ்சி வலா சிஹருடைய தாக்கம் ஏற்படாது. அப்போ இது சிகர் இல்லாமல் இந்த ஈச்சப்பழம் சம்பந்தமான ஹதீஸ் ஒன்று வருமா மோலாவது? வராது. எனவே அன்புக்குரியவர்களே, கனவுகளுடைய விஷயத்தில் பொடுபோக்காக ராவு கண்டோம் வெலனாது கண்ட கனவு யார் கணக்கெடுக்கிறார்? மாஹிய இல்லா முஜர்ரது ஹலாவிஸ், இது எல்லாருக்கும் வார போகிற விஷயம்தான், இது வெறும் கனவு. இஅ்திகாத் பாத்திலா சிஹத்தலா, ஒரு கூட்டம் சொல்லிக்கொண்டு இதெல்லாம் நம்ப தேவையில்ல, இது ஒரு சிஹத் இல்லாத கோட்பாடு, இது என்ன ஒரு சிஹத் இல்லாத கோட்பாடு இப்படி என்று இது ஆதாரமற்ற விஷயங்கள் என்ன அப்படி விட்டுடுறாங்க. ரொம்ப ஆழமாக ஆய்வு செய்கிறோம் அன்புக்குரியவர்கள் இந்த விஷயங்களை. ஏனென்றால் சமூகத்தில் பெரிய பாதிப்பு, நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க இந்த விடயங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ருமூஸ்கள் மூலமாக, தலாலாத்துகள் மூலமாக, இஷாராத்துகள் மூலமாக, இன்தார்கள் மூலமாக, தப்ஷீர்கள் மூலமாக எச்சரிக்கை, நன்மாராயம் எச்சரிக்கை, அதே போன்று அடையாளம், அதே போன்று அன்புக்குரியவர்களே ஆதாரங்கள், இப்படி அரபியிலே பல வார்த்தைகள் சொல்லுவார்கள். அல்லாஹ் எங்களை முன்கூட்டி காட்டிக்கொண்டே இருப்பான். யாருக்கு தெரியுமா கனவு வரும், எல்லா விஷயத்திலையும் முன்னுக்கு அல்லாஹ் காட்டி கொடுக்கறது, அங்கே இங்கே கேட்டு எடுக்கிறது இல்லை, அவரை இவரை நம்பி எடுக்கிறது இல்லை, அவர்கிட்ட இவர்கிட்ட கேட்டு சொல்கிறது இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயம் ஒன்று சொல்லி வந்தேன். சொன்னாங்க, இன்னி அரா மா லா தரவுன் வ அஸ்மஉ மா லா தஸ்மஊன் அத்தத்திஸ் ஸமா. தெளிவான ஹதீஸ் இருக்குது. நீங்க பார்க்காத விஷயத்தை நான் பார்க்கிறேன், நீங்க கேட்காத விஷயத்தை நான் கேட்கிறேன். எனக்கு வானத்துக்கு மேல என்ன நடக்குது தெரியும், பூமிக்கு கீழே என்ன நடக்குது தெரியும். ஏன்னா 2 கபருக்கு மேலாக நடந்து போகக்கூடிய நேரத்தில் கபூரில் அதாபு செய்யப்பட்டவங்க என்ன காரணத்துக்காக அதாபு செய்யப்படுறாங்க? யம்ஷி பின் நமீமா லா யஸ்தஞ்சி மினல் பவுல், பாவத்தையும் சுட்டி காட்டினாங்க. கபூருக்குள்ளால அதாபு செய்யப்படக்கூடியவர்களுடைய தொழுகையில முன்னுக்கு தொழுவிப்பாங்க, தொழுவிச்சு முடிஞ்சா பின்னுக்கு தவறு செஞ்சவங்களுடைய தவறை சுட்டி காட்டுவாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்ப நான் முன்னுக்கு பார்த்தா எனக்கு பின்னுக்கு என்ன நடக்குன்னு தெரியா, இந்த சுவருக்கு அங்கால என்ன நடக்க எனக்கு தெரியா. ஒரு மனிதரால் செல்ல முடியுமா? அதில் சில இலஹாமியத்தை, சில வெளிச்சங்களை அல்லாஹ் சிலவங்களுக்கு அல்லாஹுடைய தொடர்புகள் இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுப்பான். அது இல்லைன்னு சொல்ல வரவில்லை அன்புக்குரியவர்களே. அல்லாஹுடைய அலாக்கா அது இதுதான். அதைத்தான் இப்போ சொல்ல வாரேன் அன்புக்குரியவர்களே. அல்லாஹோடு இருக்கக்கூடிய அந்த தொடர்பு அதை நாங்கள் சீராக்குவோம் என்றா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டுவான். அல் அலாக்கா பைனஹு வ பைன ரப்பி, எல்லாத்தையும் முன்கூட்டி காட்டுவான். அல்லாஹ் கனவுல காட்டுவான்னு சொல்கிறோம் தானே. ஃபர்ருயா ஃபி ஹக்கில் அன்பியா வஹ்யுன், நபிமார்களுடைய கனவு வஹி. ஆதாரபூர்வமாக எங்களுக்கு தெரியும் நபிமார்களுடைய கனவு வஹி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி கனவுல கண்டாங்க. அஹ்பர அன்னஹு ரஆஹு ஃபில் ஜன்னah,
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய காட்சி நான் கனவுல கண்டேன் நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிட்டதாக கனவுல தான் கண்டாங்க. இன்னி அரா ஃபில் மனாம் அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாதா தரா. இது என்ன ரஐது, இது கனவுல கண்டதை தான் சொன்னாங்க. குர்பான் கொடுக்க போனாங்க, கனவு தான் இது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னி ரஐது அஹத அஷர கௌகபா வஷம்ஸ வல் கமர ரஐதுஹும் லி சாஜிதீன். சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் 11 நட்சத்திரம் எனக்கு சஜிதா செய்யறதா கனவுல கண்டேன். அல்லாஹ் நபிமார்களுடைய கனவு சும்மா பேசுவானா? ஆதாரம் இல்லாட்டி பேசுவானா? அன்புக்குரியவர்களே, கனவுக்கு இதான் ஆதாரம். அல்லாஹ் பேசுறான். எனவே நாங்கள் காண்ற கனவு, நாங்கள் பேசுகிற அரபு எல்லாத்துக்கும் ஆதாரம் தாங்க ஹஜ்ரத், ஹதீஸில் ஆதாரம் தாங்க, குர்ஆன்ல ஆதாரம் தாங்கன்னு கேட்குறாங்க. கனவுக்கு ஆதாரம் சொல்கிறோம். லம் யப்கா மினன் நுபுவத்தி இல்லல் முபஷ்ஷிராத். நுபுவத்தில் அந்த காலத்தில் நபிமார்களுக்கு வஹி வந்தது, முபஷ்ஷிராத்துகள் தான் மீதமாக இருக்குது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, வமல் முபஷ்ஷிராத் யா ரசூலுல்லாஹ், நன்மாராயம் பஷாராத்துகள் என்று சொன்னா என்ன? சொன்னாங்க அர்-ருயா யராஹா அஹதுக்கும் ஃபீ மனாமிஹ். நீங்கள் ஒவ்வொருத்தரும் காண்ற கனவுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 46 நுபுவத்துடைய ஜுஸூக்கல்ல பகுதிகளில் கனவு, நல்ல கனவு உண்டுன்னு சொன்னாங்க. வஹியுடைய 46 ஜுஸூல நல்ல கனவு உண்டு. அதனால கனவுல அல்லாஹ் எல்லாத்தையும் காட்டுவான் தெரியுமா? ஆனா அல் அலாகா பைனஹு வ பைன ரப்பி, அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு சீராயினா தான் அல்லாஹ் இதெல்லாம் முன்கூட்டி காட்டுவான். அப்படியே படம் போட்டு காட்டுவான். எங்களுக்கு ஒத்த நாளைக்கு சூழ்ச்சி செய்ய போறான்னு வைங்க, இன்றைக்கு ராவைக்கு உங்களை பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ் அப்படியே காட்டுவான், ஸ்கிரீன்ல காட்டுற மாதிரி. நானும் நீங்களும் அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தொடர்பு சீராகும். எனவே நான் அந்த விஷயத்தை உங்களுக்கு ஆதாரபூர்வமாக விளங்கப்படுத்துகிறேன். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு விஷயம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 10 கனவுகள் அதை எங்களோட கஷ்டங்கள் எல்லாம் இல்லாமலாக வைத்து அல்லாஹ் எங்களுக்கு வெகு சீக்கிரமான சுபிச்சமான நிம்மதியான மனமான வாழ்க்கையை தரப்போடார் என்பதை காட்டக்கூடிய கனவு. அல்லாஹுடைய ஹஷ்யத்தால் அழக்கூடிய கனவு, குர்ஆன் ஓதுகிற மாதிரி, கேட்குற மாதிரி, குர்ஆனை பாடமாக்குற மாதிரி, குர்ஆன் சம்பந்தப்பட்ட கனவு. அதே போல் பேரீச்சம்பழம் கொடுக்குறார், எடுக்கிறார், வாங்குறார், விற்கிறார், ஈச்சப்பழ கனவு. அதை போல் அன்புக்குரியவர்களை ரொட்டி சாப்பிட்ற மாதிரி, ரொட்டி சாப்பாடு கொடுக்குறார், எடுக்கிறார், ஏழைகளுக்கு உதவுறாரு, இப்படியான கனவு. குளிக்கிற கனவு. அன்புக்குரியவர்களே, நேரம் சுருக்கமாக இருக்குது, மிகவும் சுருக்கமாக இருக்குது. அதனால் சுருக்கமாக பேசிக்கொண்டு முடிக்க போகிறேன் இன்ஷா அல்லாஹ். அதே போல் சோறு சாப்பிடக்கூடிய கனவு, வுது செய்யக்கூடிய கனவு, சதகாக்கள் கொடுக்கக்கூடிய கனவு, இப்படியெல்லாம் கனவு காண்டார். உடம்பிலிருந்து வெள்ள பால் வெளியாகக்கூடிய கனவு. அவசரமாக எங்களோட பிரச்சனை இல்லாமலாக ஆகி அல்லாஹ் எங்களுக்கு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை தரப்போறான்னு காட்டக்கூடிய 10 கனவுகள் அன்புக்குரியவர்களே. அதே போல் சூனியத்தை அங்கே போய் கேட்க தேவையில்லை, எங்களோட கனவுலெல்லாம் எங்களுக்கு இப்படி காட்டுவான். இதைத்தான் நாங்கள் படித்து விளங்கி வச்சுக்கொள்ளணும். அதுக்கு பின்னால் நாங்கள் என்ன செய்யணும்? எங்களுக்கு ஓதல்கள் மூலமா சூரத்து யாசீன் எடுங்க, தண்ணி எடுத்து வச்சு யாசீன் 5 தடவை இந்த இடத்துல தண்ணி கிட்ட இருந்து ஊதி ஊதி ஓதணும். உங்களால ஓதேலுமா? பிரச்சனை இல்லை, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு சூனியமோ கண்ணூரோ தாக்கம் ஏற்பட்டில்லை, உங்களால ஓதேலா போனா உங்களுக்கு சூனிய தாக்கம் ஏற்பட்டிருக்குது. அல்லது 11 சூரத்துல் ஜில்சால் ஓதுங்க, 11 குல் யா அய்யுல் காஃபிரூன் அப்படியே ஓதுங்க. ஓதேலுமான்னு பாருங்க, உங்களோட பௌத்தெல்லாம் கலக்கும், தலையெல்லாம் குழம்பும், கம்ப்ளீட் பண்ணேலாம். இப்படி ஒரு நிலைமை வந்தா உடனே நீங்களே விளங்கிக்கோங்க. அங்கங்க கேட்க தேவையில்ல, இதுக்கு 50,000 1 லட்சம் கொடுக்க தேவையில்ல, நீங்க விளங்குங்க, உங்களுக்கு கண்ணூறு தாக்கம் ஏற்பட்டு இருக்குது. இது நான் அன்புக்குரியவர்களை நேரம் முடிஞ்சு நான் சில விஷயங்களை தொட்டு தான் காட்டுறேன். இதெல்லாம் தனித்தனி கொத்துபாவாக செஞ்சு தலங்களில் போடப்பட்டிருக்குது. அல்லாஹ் உதவி செய்வான். நானும் இது சம்பந்தமாக முழுக்க நானும் மதரசா பள்ளி என்றிருந்து அப்படியே இதிலே இறங்கி அன்புக்குரியவர்கள் ஈடுபட்டு கொண்டேன்டா. கொழும்புலையும் தான் பல ஊர்களையும் தான் சல்லியை வீணாக்குறாங்க, பொம்புலகளோட வாழ்க்கை வீணா போகுது. இதை பப்ளிக்கில் பேசிய அன்புக்குரியவர்களை அப்படி அனாச்சாரங்கள் இது சம்பந்தமாக வைத்தியம் என்ற பேரில் பைத்தியம், சூனியம், 12 சூனியக்காரர், 12 அடையாளங்கள் தனி கொத்துபாவாக பாடத்துறையில் பேசுகிறேன் அன்புக்குரியவர்கள். நான் முழுக்க அப்பட்டமாக சொல்லி காட்டுவேன். நாங்கள் எங்களை சல்லிகளை வீணாக்க தேவை. அல்லாஹ் சில நேரம் எங்களோட நோயை நாங்கள் என்ன செஞ்சாலும் லேசாக்குவோம், லேசாக்காமிப்பான். அது அல்லாவுடைய கையில் இருக்கக்கூடிய விஷயம். அந்த பொறுமைக்கு அல்லாஹ் எங்களுக்கு கூலியை தருவோம். அதனால் நாங்கள் ஷிர்கில் பேய்த்திடக்கூடாது. எத்தனையோ பேர் பள்ளிக்கு வராங்க, இதெல்லாம் செஞ்சு அவங்க குஃப்ரு கலிமா செல்லணும்.
சிறுக்கு பிதஅத்தான குஃப்ரியத்தான தாயத்து தகடுகளில் ஈடுபட்டுறாங்க. அன்புக்குரியவர்களே, உம்மோட பேரை கேட்குறதே முதலாவது அடையாளம் என்று சொன்னால் 12 அடையாளங்கள் இருக்கு. அப்போ எங்களுக்கு பார்க்கக்கூடிய முறைகள் இருக்குது. சிஹருடைய சம்பந்தப்பட்ட ஆயத் ஃபலம்மா கால மூஸா மா ஜிஅதும் பிஹி ஸிஹர் இன்னல்லாஹ ஸயபதிலு இன்னல்லாஹ லா யுஸ்லிஹு அமலல் முஃப்ஸிதீன் வயஹிக்கு அல்லாஹுல் ஹக்க வகதிம்னா இலா மா அமிலு மின் அமலின் ஃபவகால் ஹக்க வபதல மா கானூ யஅமலூன் வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆன் மா ஹுவ ஷிஃபாஉ வரஹ்மத்துல் லில் முஃமினீன் வத்தபஉ மா தத்லு ஷயாத்தீன் அலா முல்கி சுலைமான் வமா கஃபர சுலைமான் வலக்கின்ன ஷயாத்தீன கஃபரு யுஅல்லிமூன அன்-நாஸ ஸிஹர் வல்கி மா ஃபீ யமீனிக தல்கஃப் மா ஸனவு. இப்படி நான் என்று சொன்ன அன்புக்குரியவர்களே பட்டியல் ஓதிக்கொண்டே போவேன். ஷிஃபாவுடைய ஆயத்து, சூனியத்திலிருந்து பாதுகாப்பு, கண்ணூர்லேருந்து பாதுகாப்பு, ஓதுங்க. அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராக்குங்க. 5 பாதுகாப்பு வட்டங்கள், வலயங்கள் இருக்குது. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா கலக் 3 தடவை, பிஸ்மில்லாஹி லா யதுர்ரு மா இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா வஹுவ ஸமீஉல் பஸீர் 3 தடவை. ஆயத்து குர்சி ஒவ்வொரு தொழுகைக்கும் பின்னால் தண்ணி ஆயத்து குர்சி சம்பந்தமாக குத்துபா செஞ்ச அன்புக்குரியவர்கள். ஒவ்வொரு தொழுகைக்கும் பின்னால் ஆயத்துல் குர்சி. அதே போல குல் சூரா 3 சூறாவையும் ஒவ்வொரு தொழுகைக்கும் பின்னால் வீட்டிலிருந்து வெளியே போகக்கூடிய நேரத்தில் நீங்கள் வுது செஞ்சு கொண்டு பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஹம்ஸு தஹ்சீனா சூனியா அடிக்க துருப்புக்களை பாதுகாத்து எங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய எங்களோட ஸ்லீப்பர், எங்களோட நாங்கள் உள்ள ஆடைகள், அது மாதிரி நாங்கள் பாவித்த பழைய உடுப்புகள், இதெல்லாம் யார் எவ்வளோதான் நெருக்கமான சொந்தங்களாக இருந்தால் நீங்கள் கவனமாக இருங்க. சந்தேகப்படையும் தேவையில்ல. இவங்க தான் செஞ்சிருப்பாங்க, அவன் சொல்கிறத கேட்டு இவன் சொல்கிறத கேட்டு அப்படி முடிவு எடுக்கவும் வேணாம். நாங்கள் அலர்ட்டாக இருக்கத்தான் வேணும், கவனமாக இருக்கத்தான் வேணும். அதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்யுது. அதுக்குன்னு நாங்கள் குடும்பங்களை, உறவுகளை முறிச்சு வாழ்க்கையை நாசமாக்கி கொள்ளவும் கூடாது. அதே போல் 7 கனவுகள், சூனியத்தை மட்டும் காட்டக்கூடிய 7 கனவுகள், சூனியத்துடைய வகைகள், அடையாளங்கள் இருக்குது. அடையாளங்கள் ஏராளமான 9 அடையாளங்கள், 7 கனவுகள் சூனியத்தை எங்களுக்கு காட்டக்கூடியது. அதே போல் இலாஜ் விகாயத் மருத்துவங்கள் இருக்குது. இதெல்லாம் நான் பேசியிருக்கிறேன். தலங்களை தேடி அன்புக்குரிய நிர்வாகத்தில் கேட்டால் சொல்லி தருவாங்க இன்ஷா அல்லாஹ். தலங்களை தேடி அதை அப்படியே பாருங்கள். விகாயத் பாதுகாப்பு. உங்களுக்கு யார் என்ன செஞ்சாலும் இந்த வைரஸ் காட் பண்ணுற மாதிரி அன்புக்குரியவர்களே அதிலிருந்து பாதுகாப்பு எடுக்கிறது. விகாயத்து ஹைரும் மினல் இலாஜ். நாங்கள் நோய் வந்தன மருந்து செய்கிறோமே, இதை விட விகாயத்துன்றது பாதுகாப்பு இருக்குதே, அது மிக சிறந்தது. வரமுன் காப்பு. எனவே அப்படிப்பட்ட விடயங்களை நாங்கள் ஆய்வு செஞ்சு எங்களோட விஷயங்களில் நாங்கள் முழு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாருக்கும் தந்தருவானா. நிலைமைகள் அனைத்தையும் சீராக்கிறியா அல்லாஹ், கஷ்டங்களை நீக்கிறியா அல்லாஹ், துன்பங்களை அகற்றியா அல்லாஹ். கெட்ட ஜின் ஷைத்தான்கள், சூனியக்காரர்கள், சூனியத்துடைய சூழ்ச்சிகள், அனைத்து சூனியத்துடைய வகைகளை விட்டு முழுமையான பாதுகாப்பை தந்திரியா அல்லாஹ். இப்படியான தாக்கங்களில் யா அல்லாஹ் உள்ளாகி யா அல்லாஹ் வீணான யா அல்லாஹ் அநியாயமான பாவமான குஃப்ரியத்தான விஷயங்கள் ஈடுபடுறதை விட்டு முழுமையாக எங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ் முழுமையான ஷிஃபா, ஆரோக்கியத்தை, ஆஃபியத்தை எல்லாருக்கும் தந்திரியா அல்லாஹ். எல்லாரும் பாதுகாப்பை நீ எங்களுக்கு தந்திரியா அல்லாஹ். ஒவ்வொருத்தர் துஆவை கபூல் செஞ்சுக்கோ ரஹ்மானே. யாழ் எங்களை கஷ்டங்கள் போக்கிறியா அல்லாஹ். எங்களை ஹாஜத்துகள் நிறைவேற்றி தந்து ரஹ்மானே. ஒவ்வொருத்தர் உள்ளத்திலே ஊசலாடக்கூடிய தேவைகள், ஹாஜத்துகள் அனைத்து நிறைவேற்றியா அல்லாஹ். எங்களை துஆக்கள் கபூல் செஞ்சுக்கோ ரஹ்மானே. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.